வெண்முரசு. சொல்வடர்க்காடு 51. அடுமனைப் பணி உடலின் அனைத்து தசைகளையும் களைப்படையச் செய்வதாக இருந்தது. முதல் நாள் புலர்காலை எழுந்ததுமே அடுமனை ஒரு பூசல்களம் போல ஒளியும் ஓசையுமாக இருப்பதை தருமன் கண்டார். எழுந்து சென்று நீராடி வருவதற்குள் அங்கே வேலை நெடுநேரம் கடந்திருந்தது. அடுமனை உதவியாளர்கள் ஒவ்வொருவரும் எதையோ மறந்துவிட்டு தேடுபவர்கள் போல, எங்கோ செல்ல விழைப்பவர்கள் போல, எதையோ முடித்துவிட்டு கிளம்புபவர்கள் போல வெறிகொண்டு சுழன்றனர். வாசிப்பது சந்தீப். அங்கிருந்த பெருந்திரளில் அவர்கள் தங்களுக்கு தேவையானவர்களை மட்டுமே நோக்கினர், பேசினர். கைகளின் வீசலாக கால்களின் அசைவாக அவர்கள் நிறைந்திருந்தனர். சில கணங்களில் அவர்கள் மறைந்த கலங்களும் அகப்பைகளும் சட்டுவங்களும் தங்கள் விருப்பப்படி முட்டி மோதி ஒலித்து முழங்கி முனகி சுற்றிக் கொண்டிருப்பதாக தோன்றியது. தருமன் என்ன செய்வதென்றியாமல் தயங்கியபடி நின்றிருந்தார். அவரை எவரும் கருத்தில் கொள்ளவில்லை. பீமன் அங்கே நீர்ப்பரப்பில் ஒரு சுழி எனத் தெரிந்தான். அவனை நோக்கியே மானுடரும் கலங்களும் சென்றன. அவனிலிருந்து விலகி வளைந்து ஓடின. அப்பால் இன்னொரு சுழியாக பிரபவர் தெரிந்தார். தன்னைச் சூழ்ந்து செல்லும் உடல்களுக்கு விலகி விலகி வழிவிட்டு சுவர் ஓரமாகவே சென்று அசையாமல் நின்றார். அர்ஜுனன் காய்களை நறுக்குமிடத்தில் 4 வகையான கத்திகளுடன் பணியாற்றிக் கொண்டிருந்தான். அவன் கைகளால் காய்களும் கிழங்குகளும் சீரான துண்டுகளாக மாறி அப்பால் குவிந்தன. நகுலன் பொருட்களை சீராகப் பிரித்து அடுப்புகளுக்கு கொடுத்தனுப்பினான். சகதேவன் அடுமனைக் களஞ்சியத்தில் அமர்ந்து எடுக்கப்படும் பொருட்களை கட்டுப்படுத்தினான். அவர்கள் எவரும் அவர் வந்ததை அறியவில்லை. அவர்களின் கைகள் தாங்களே இயங்க விழிகள் அவற்றுடன் இணைந்து கொண்டன. எங்கிருக்கிறோம் என்பதையே அவர்கள் உணரவில்லை. வெளியே முந்தைய நாள் இரவெல்லாம் வந்து கொண்டிருந்த வணிகர்களும் அந்தணரும் காலையிலேயே எழுந்து நீராடி நீர்வணக்கங்களை முடித்து ஊன்மனைக்குள் குழுமிக் கொண்டிருந்தனர். மைத்திரியக் காட்டின் மரக்கூட்டங்களுக்கு அப்பால் வைதிகர் அமைத்திருந்த வேள்விச்சாலைகளில் புலரியின் எரிகொடை முடிந்து மங்கள வாத்தியங்கள் முழங்கத் தொடங்கின. விரைவு, விரைவு என சரிவிறங்கும் குதிரைப்படை போல அடுமனை முழங்கிச் சென்று கொண்டிருந்தது. தருமன் மெல்ல நகர்ந்து அருகே கலங்களை மூடும் பெரிய செம்புத்தட்டுகளை கழுவிக்கொண்டு வந்து கொண்டிருந்த ஒருவரிடமிருந்து அதை வாங்கினார். ஒருவர் அவரிடம், அங்கே என்ன பார்வை? 3வது அடுப்பு. 3வது அடுப்புக்குப் போ என்றார். அவர் அதை அங்கே கொண்டு சென்று வைத்து மீள்வதற்குள் மறுபக்கம் மேலும் தட்டுகளுடன் வந்தவர், விரைவு, விரைவு என்றார். தருமன் ஓடிச் சென்று அதை வாங்கிக் கொண்டார். 4வது அடுப்பு. விரைவு. 100கணக்கான அடுப்புகளில் தழல்கள் நின்றாடின. அவற்றின் மேலிருந்த செம்புக் கலங்கள் அனல் கொண்டு மெல்லிய விரிசல்மணி ஓசையுடன் செந்நிறமாயின. அவற்றில் குழம்புகளும் அவிநீரும் கொதித்து குமிழியுடைந்து தெரித்தன. வெல்லப்பாகு உருகும் மணம், கிழங்குகள் வேகும் மணம், காய்கறிகளின் கரைமணம். வெந்த அன்னம் பெரிய மரசல்லரிகளால் அள்ளி விரிக்கப்பட்ட ஈச்சம்பாயில் குவிக்கப்பட்டது. அதிலிருந்து எழுந்து பொது அன்னத்து வெந்த மணம் பிற அனைத்து மணங்களையும் அள்ளி தன்மேல் சூடிக்கொண்டது. ஓர் இடத்தில் நசுக்கப்பட்ட சுக்கின் மணம் கூறிய ஊசி என மூக்கை குத்தியது. தட்டுகள் வந்து கொண்டே இருந்தன. தோள்கள் கடுத்தன. கெண்டைக்கால் தசைகள் இழுபட்டு வலி தெரித்தன. அங்கே விளம்புகலங்கள் என ஒருவர் தருமரை நோக்கிக் கூவினார். பரிமாற வேண்டியதுதான். உடனே என இன்னொரு குரல். அவர் விளம்புகலங்களை நோக்கி ஓடினார். அப்பால் ஓடை நீரில் கழுவப்பட்ட கலங்கள் வந்து கொண்டிருந்தன. அவற்றைக் கொண்டு சென்று நிறைகலங்கள் அருகே அடுக்கினார். அவற்றில் குழம்புகளையும் அன்னத்தையும் அப்பங்களையும் அள்ளிக் கொண்டு விளம்புகாரர்கள் பந்திகளுக்குச் சென்றனர். குடிநீர் தொன்னைகள் என கூச்சலிட்டபடி ஒருவர் அன்னப்பந்தலில் இருந்து ஓடி வந்தார். தருமன் ஓடிச் சென்று தொன்னைகளை கலவரையிலிருந்து பெற்றுக்கொண்டு அன்னப்பந்தல் நோக்கிச் சென்றார். விரைவு. இன்னும் கால்நாழிகையில் முதல் பந்தி. அவருடன் 8 பேர் வந்தனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் காணவில்லை. எறும்புகள் போல தலை எதிர் வந்ததும் ஒற்றைச் சொல் உரைத்து விலகினர். பந்தலில் நீண்ட 8 நிறைகளாக ஈச்சு ஓலைப்பாய்கள் சுருள் நீட்டி விரிக்கப்பட்டன.
6 நிறை சிவப்பும் 2 நிறை வெண்மையும். பாய்களின் அருகே தைக்கப்பட்ட காட்டிலைகள் விழுந்து நீண்டு இலைமாலை போல எழுந்தன. தொன்னைகளில் குடிநீர் வைக்கப்பட்டது. விளம்புபவர்கள் எதையும் எண்ணாத கையுறுதியுடன் பணியாற்றினர். முதலில் உப்பு, பின் இனிப்பு, அதன்பின் ஒரு கனி, எளிய தொடுகரிகள். ஒவ்வொரு இலையும் வண்ணப் பொட்டுகள் கொள்ள நீண்ட இலைமாலையின் வண்ணம் மாறிக்கொண்டே இருந்தது. இளம்பச்சை இலைத்தொடர் வண்ண மலர் மாலை என ஆகியது. பந்தி அழைப்பு என்றார் ஒரு விளம்புகாரர் ஓடியபடியே. ஒருவர் தருமனை நோக்கி, முதியவரே, பந்தி அழைப்பு என்று கூவிவிட்டு தொன்னைகளுடன் சென்றார். ஒரு கணம் தயங்கிவிட்டு தருமன் வெளியே சென்று அங்கே கூடி நின்று கலைந்த பேரோசையென பேசிக் கொண்டிருந்த கூட்டத்திடம் கைகூப்பி, விருந்தினர்களே, அன்னம் உண்ண வரவேண்டும், எங்களை வாழ்த்து கொள்ளச் செய்ய வேண்டும் என்றார். ஓர் இளைஞன் சென்று மரத்தாலான மணியை அடித்தான். அவ்வொலி கேட்டதும் அவர்கள் ஒருவர் இன்னொருவரை அழைத்துக் கொண்டு இயல்பாக ஒதுங்கி 8 நிறைகளாக அணிவகுத்தனர். முதலில் முதியவர்களும் இறுதியாக இளையோருமென அமைந்த அந்த நிறையின் தலையில் நின்றிருந்த முதியவரை பிரபவரின் முதிய மாணவர் ஒருவர் கால் தொட்டு சென்னி சூடி, வந்து அமர்க, மூத்தவரே என்றார். அவர் தலை தொட்டு வாழ்த்திய பின் உள்ளே சென்றார். தருமனும் இன்னொரு நிறை நின்று முதியவரின் கால் தொட்டு பணிந்து உள்ளே அழைத்துக் கொண்டு சென்றார். 8 நிறைகளாக உள்ளே வந்தவர்கள் ஓசையின்றி உடை சுருட்டி கால் மடித்து அமரப்போவும் சருகுமாக நீர் நிறையும் வயல் போல அன்னசாலை வடக்கு மூலையிலிருந்து நிரம்பியபடி வந்தது. ஒருவர், ஏன் இங்கே இத்தனை ஆட்கள்? கலங்கள் எங்கே என்றார். தருமன், இதோ என்று அடுமனை நோக்கி ஓடினார். அங்கே அடுப்பிலிருந்து அடுகலங்களை காதுகளில் கயிறு கட்டி மூங்கில் ஊடே கொடுத்து தூக்கி ஊன்றுகோல் நாட்டி மெல்ல அசைத்து அப்பால் இறக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் உழைப்புக் கூச்சல் கூரையை முட்டியது. வியர்வை வழியும் முதுகுடன் பீமன் ஒருவனாகவே ஒரு செம்புக் கலத்தை தூக்கி இறக்கி வைத்தான். மேலும் தட்டுகள் என ஒருவர் தருமனை நோக்கி கூவ அவர் ஓடை நோக்கி ஓடினார். கலங்கள் உடனே வேண்டும். 2ஆம் நிலை உணவுகள் சென்று கொண்டிருக்கின்றன. யாரங்கே? பிரபவர் வெளியே சென்று ஓடையருகே நின்று உடலில் 2 தொன்னை நீரை அள்ளிவிட்டு வியர்வையை கழுவிக்கொண்டு இன்னொரு மரவொரி ஆடையை அணிந்தபடி பந்தி நோக்கச் சென்றார். அவருடன் சென்றபடி அவருடைய முதன்மை அணுக்கன் 8 நிறைகள், 478 இலைகள். முதல் 6 நிறைகள் இரவுண்ணா அருக நெறியினர். ஆகவே அன்னமே போட்டுவிடலாமென எண்ணம் என்றபடி அவருடன் சென்றார். அவர் தருமனை அறியா விழிகளுடன் நோக்கியபடி கடந்து சென்றார். ஊன்புரைகளில் கலங்கள் முட்டும் ஒலியும் உணவு கலங்கும் ஓசையும் மெல்லும் மூக்குறிஞ்சும் இருமும் கனைக்கும் ஓசைகளுடன் கலந்து ஒலித்தன. உண்ணும் ஒலி. அதை அவர் அப்போதுதான் கேட்பதாக உணர்ந்தார். அப்படி ஓர் ஓசை உலகில் உண்டென்றே அறிவது போல. தருமனை நோக்கி வந்த ஒருவர், தொன்னைகளும் இலைகளும் பந்திக்குச் செல்லவில்லை என்று கூவியபடி அகப்பைகளுடன் ஓடினார். தருமன் தொன்னைகளையும் இலைக்கட்டுகளையும் கொண்டு சென்று ஊன்னிறைகளுக்குப் பின்னால் நின்றிருந்த விளம்புகாரர்களுக்கு கொடுத்தார். சுக்குநீர், சுக்குநீர் என ஒரு குரல் எழுந்தது. அவர் ஓடிச் சென்று சுக்குநீர் குடங்களை தோளில் சுமந்து கொண்டு வந்து வைத்தார். அவை கொதித்துக் கொண்டிருந்தன. கரிந்த வாழை இலைகளை சுருட்டி வைத்து தோளில் ஏற்றிக் கொண்ட போதுங்கூட தழும்பி தோளில் சொட்டி விதிர்க்கச் செய்தன. மறுபக்கம் அமர்வு குட்டகைகளுக்கு வெற்றிலைச் சுருளும் நறுமண வாய்மங்கலங்களும் செல்லட்டும். இதோ எழப்போகிறார்கள் என்றபடி ஒருவர் அவரைக் கடந்து ஓடினார். வாய்மங்கலங்களை வெளிக்கொட்டகைக்குள் கொண்டு சென்று அடுக்கிவிட்டு அவர் வரும்போது ஓசையாலேயே முதல் பந்தி முடிந்தது தெரிந்தது. நிறைவான ஏப்பங்களும் மூச்சொலிகளும் எழுந்தன. முதியவர் ஒருவர் மெல்ல கனைத்ததும் அனைவரும் நிறையென எழுந்தனர். தொலைவிலிருந்து பார்த்தபோது அலையொன்று எழுவது போல் தெரிந்தது. அவர்கள் ஆடை கலையும் ஒலிகளுடன் எதுவும் பேசாமல் வெளிப்பாதையில் நடந்து கைகழுவும் ஓடையை நோக்கிச் சென்றனர். எச்சில் கைகளை இடைக்கு கீழாக நீட்டியபடி நிறையாகச் சென்று தோண்டிகளிலும் தொன்னைகளிலும் நீரள்ளி அப்பால் சென்று கழுவினர். கழுவப்பட்ட நீர் வழிந்து அங்கே பாத்திகளாக விரிந்து கிடந்த கீரைக் கொல்லை நோக்கிச் சென்றது.
கலந்து உண்ணப்பட்டதுமே உணவின் மணம் எச்சிலின் மணமாக ஆகிவிட்ட விந்தையை அவர் உணர்ந்தார். எச்சில் இலைகள் சீராக மடிக்கப்பட்டு கிடந்தன. இலைகளை எடுப்பவர்கள் பெரிய கூடைகளுடன் வந்தனர். விரைவு, இலையகற்றுக என கூவியபடி ஒருவர் அப்பால் சென்றார். தருமன் அவர்களுடன் இணைந்து கொண்டார். முதல் இலையைத் தொட்டு வணங்கிய பின் எடுத்து கூடையிலிட்டார். இருபக்கமும் கை நீட்டி இலைகளை எடுத்து கூடையிலிட்டபடியே சென்றார்கள். இலைகள் நிறைந்ததும் கூடைகளை தோளிலேற்றி வெளியே கொண்டு சென்று அங்கே நின்றிருந்த அத்திரிகளின் மேல் கட்டினர். அவை கால் மாற்றி எடை ஏற்றுக்கொண்ட பின் தும்மி பிடரி சிலிர்த்து சரிவிறங்கி காட்டுக்குள் செல்லும் பாதையில் சென்றன. தருமன் அடுமனைக்குள் சென்று அங்கிருந்து வந்த முதுமானவரிடம் பெரும்பாலும் கீரைக்கூட்டு இலைகளில் எஞ்சியிருந்தது. கிழங்கு அப்பமும் ஓரளவு எஞ்சியிருந்தது என்றார். கீரையையும் கிழங்கையும் நோக்குக என அவர் அடுமனையாளர்களுக்கு ஆணையிட்டார். 2ஆம் பந்தி தொடங்குகிறது, வெயில் எழுவதற்குள் 3ஆம் பந்தி முடிந்தாக வேண்டும் என்று ஆணை ஒன்று ஒலித்தது. குந்தரிக்கம் செல்க என்று ஒருவர் ஒரு பொட்டலத்தை அளித்தார். தருமன் பந்திக்கு ஓடினார். குந்தரிக்கமா என ஒருவர் அதை பெற்றுக்கொண்டு இலைகளும் பாய்களும் அகற்றி தூய்மைப்படுத்தப்பட்ட பந்தியில் புகையிட்டு உணவு மணத்தை அகற்றினார். உணவுச் சிதறல்களுக்காக தேடி வந்திருந்த ஈக்களும் அகன்றன. அடுத்த பந்தி தொடங்குகிறது. இலைகள், தொன்னைகள் என்றார் ஒருவர். தருமன் மீண்டும் அடுமனை நோக்கி ஓடினார். அவர் எதிரே நகுலன் ஒரு பொதியுடன் வந்து கடந்து சென்றான். இலைப்பொதிகளை கொண்டு சென்று முடித்ததும் அடுமனையாளர் அவரிடம் 4ஆம் பந்திக்கு மேலும் கிழங்குகள் தேவைப்படும் என்றார். அவர் சென்று அர்ஜுனனிடம் அதைச் சொன்னபோது 3 மூட்டை கிழங்குகள் உடனே வரவேண்டும். இன்கிழங்குகள் வேண்டாம் என அவர் முகம் நோக்கி ஆளறியாமல் சொன்னான். அவர் ஆம், இதோ என கலவரை நோக்கி ஓடினார். அடுத்த பந்திக்கான உணவுக் கலங்கள் சென்று கொண்டிருந்தன. ஒழிந்த அண்டாக்களையும் நிலைவாய்களையும் வளைவாய்களையும் நீர் ஊற்றி அலம்பி அப்பால் சென்ற ஓடையில் கொட்டிவிட்டு மீண்டும் கயிறு கட்டி தூக்கி அடுப்பில் ஏற்றினர். விறகு, எரி எழுக என்று பீமனின் குரல் கேட்டது. தருமன் வெளியே சென்று விறகு குவைகள் அருகே நின்றவர்களிடம் விறகு என்றார். இதோ என சொல்லி அவன் விறகுகளை அள்ளிக் கொண்டு சென்றான். அவரும் உடன் சென்றார். 5ஆம் பந்தி அரையளவே இருந்தது. அதன் இலைகளை அவரே எடுத்தார். அத்திரிகள் இலைகளுடன் சென்றதை நோக்கிவிட்டு அடுமனைக்கு வந்தபோது அது முழுமையாக ஓய்ந்து அமைதி கொண்டிருப்பதைக் கண்டு திகைத்தார். அத்தனை ஒழிந்த கலங்களும் திறந்து கிடந்தன. உணவுக் கலங்கள் மூடிவைக்கப்பட்டு விளிம்புகளில் ஆவி உமிழ்ந்தன. சற்று முன்பு வரை சிறுகுன்றென குவிந்து வாழை இலையால் மூடப்பட்டிருந்த அன்னம் இருந்த இடத்தில் ஈச்சையோலைப் பாய் மட்டும் பறந்திருந்தது. உணவின் கலவை மணம். ஆனால் அப்போது கூட அது எச்சில் மணமாக இல்லை, உண்ணத் தூண்டும் மணமாகவே இருந்தது. அடுப்புகளுக்குள் அனல் இளங்காற்றில் சீறிக்கொண்டிருந்தது. குறுக்காகச் சென்ற ஒருவன் அவரை அடையாளம் கண்டு, அரசே, நீங்களா? உணவருந்தினீர்களா என்றான். இல்லை என்றார் தருமன். அங்கே பின்கொட்டிலில் உணவருந்துகிறார்கள். தாங்கள் உள்ளறையில் அமர்ந்தால் நான் உணவு கொண்டு வருகிறேன் என்றான் அவன். நான் பின்கொட்டிலில் உணவருந்துகிறேன் என்றபின் அவர் வெளியே சென்று ஓடையில் கைகால்களை கழுவிக் கொண்டார். உடம்பு முழுக்க வியர்வை வழிந்து உப்பரித்திருந்தது. அத்தனை தசைகளும் வலியுடன் தளரத் தொடங்கின. அப்படி ஒரு பசியை அதற்கு முன் உணர்ந்ததே இல்லை என்று தோன்றியது. பசி என எண்ணியதுமே பசி பற்றி எரியலாயிற்று. அடுமனை பின்கொட்டில் நோக்கி செல்லும்போது ஒவ்வொரு காலடிக்கும் பசி மேலெழுந்து உடல் எரிகொள்ளி போல தழல் கொண்டது. கொட்டிலில் அடுமனையில் பணியாற்றிய அனைவரும் கலைந்த நிறைகளாக அமர்ந்திருந்தனர். அன்னமும் அப்பமும் கூட்டும் குழம்புமாக எஞ்சிய உணவு மரக்குடைவு கலங்களில் குவிக்கப்பட்டு அவர்கள் நடுவே வைக்கப்பட்டிருக்க அவர்களே அதை நீண்ட அகப்பைகளால் அள்ளி தங்கள் தொன்னைகளில் போட்டு கலந்து உண்டனர். பனையோலையாலும் கமுகுப்பாளையாலும் மரப்பட்டைகளாலுமான பெரிய தொன்னைகளின் குவியல்களில் இருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டு தருமன் உணவுத்தாளத்தை அணுகி அன்னமும் அப்பமும் குழம்பும் கூட்டுமென அனைத்தையும் அள்ளி வைத்துக் கொண்டார். வேறு எவரையும் நோக்க விழை கூடவில்லை.
சித்தம் ஐம்புலன்களை ஆண்டு உணவின் மேல் படிந்திருந்தது. விரைவாக அள்ளி உண்டபோது அவையனைத்தும் ஒன்றெனக் கலந்தன. தனிச்சுவைகள் மறைய அறியாத புதுச்சுவை ஒன்று நாக்கை துடிக்கச் செய்தது. அனல்மேல் உணவு விழுந்து அமையும் தன்மை. அதை குருதி உடலெங்கும் கொண்டு செல்ல பதறித் துடித்த தசைச்சரடுகள் இழுவையிழந்து தளர்ந்தன. அடிபட்ட நாகமென துடித்து அடிவயிற்று தசைகள் சொக்கி சுருள விழுந்தன. உணவை உடலே ஒருங்கிணைந்து உண்ணும் உவகையை அன்று அறிந்தார். கனவு என, ஊழ்தமென. ஓர் எல்லையில் உணவால் உடல் நிறைந்த உணர்வு எழுந்தது. வெளியே சென்று கை கால்களை கழுவிக்கொண்டு உடம்பின் மேலும் நீரெள்ளிவிட்டு உப்பை தூய்மை செய்து கொண்டார். உணவுண்ட அடுமனையாளர்கள் அனைவருமே மதுக்களி கொண்டவர்கள் போல விழி பாதிமூட கால்கள் தளர நடந்தனர். உள்ளே சென்று அங்கு குவிக்கப்பட்டிருந்த மர உரிப்பொதிகள், கொடிச்சுருள் கூடைகளின் குவியலை அடைந்து சாய்ந்து கொண்டபோது விழியுமைகள் உருகி வழிந்து ஒட்டிக் கொண்டது போல துயில் வந்து அழுத்தியது. எவரோ அடுத்த பந்திக்கு 12 நிலவாய் அன்னம் தேவை என்றார் ஆசிரியர் என்றார். பிருகதாரண்யகத்தில் பெருவேள்வி. அங்கு செல்கிறார்கள் என இன்னொருவர் சொன்னார். அப்பால் கேட்ட ஒரு குரட்டை ஒலி நகுலனுடையது போலிருந்தது. அவர் தன் முகம் மலர்ந்திருப்பதை தானே உணர்ந்தார். ஏன் புன்னகைக்கிறேன்? காட்டுக்கு கிளம்பிய பின்னர் முதல் முறையாக என் முகம் இப்படி மலர்ந்திருக்கிறது. நான் எதை எண்ணிக்கொண்டிருந்தேன்? எண்ணிக்கொள்ளவே இல்லை. விரையும் புரவியைப் பற்றிக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்தேன். ஒவ்வொரு கணமும் முன்பின் இல்லாதது. எண்ணங்களால் மறைக்கப்படாத போது கணங்கள் எத்தனை முழுமை கொள்கின்றன. உணவு சூழ இருந்தேன், ஒரு கணமும் பசியை உணரவில்லை. பசியுடன் உணவுண்பவர்கள் ஏன் அப்படி தவிக்கிறார்கள்? காதலியை காணச் செல்பவர்கள் போல, கண்டு முத்தமிடுபவர்கள் போல, உடல் சேர்ந்து ஒன்றாக விழைப்பவர்கள் போல. உண்டு எழும் நிறைவில் அவர்கள் மானுடர் அடையும் உச்சமொன்றில் இருக்கிறார்கள். அதுவரை ஒருவரோடொருவர் எத்தனை பேச்சு, எவ்வளவு முறைமைச் சொற்கள். பிறரை மதித்தல், தான் மதிக்கப்படுகிறோமா என கண்காணித்தல். உண்டபின் முழுத்தனிமை. தனிமையில் மட்டுமே எழும் எண்ணங்கள். தனிமை கொண்டவர்களுக்கு இசை கேட்பவர்களின் முகம் எப்படி அமைகிறது? அல்லது இசை கேட்பவர்கள் தனிமையில் இருக்கிறார்களா என்ன? சற்று நேரம்தான் துயின்றிருப்பார். மரத்தாலான மணி ஒலித்து எழுப்பியபோது உடல் மீண்டு வந்திருந்தது. எழுந்தபோது ஊழ்கம் விட்டெழுந்த புத்துணர்வு. அடுமனையாளர்கள் செல்க என்று ஆணை ஒலித்தது. பீமன் மிகப்பெரிய சல்லரி ஒன்றை வலக்கையிலும் மரப்பிடி கொண்ட சட்டுவத்தை இடக்கையிலும் ஏந்தியபடி செல்வதைக் கண்டார். அர்ஜுனன் முன்னரே காய்கறி வெட்டுமிடத்தில் விரைவு கொண்டிருந்தான். வெளியே விறகுடன் நின்றிருந்த அத்திரிகளையும் கழுதைகளையும் வெறும் கையசைவாலேயே நிறைவகுக்கச் செய்து கொண்டு வந்தான் நகுலன். நினைவிலிருந்தே அத்தனை களஞ்சிய கணக்குகளையும் தொகுத்து ஓலையில் பொறித்து அடுக்கிவிட்டு மீண்டும் பொருள் அளிக்கத் தொடங்கியிருந்தான் சகதேவன். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறன். பாண்டவர்களில் அவர் மட்டுமே பிறர் ஆணை கேட்டு பணியாற்றுபவராக இருந்தார். மீண்டும் பணியில் பொருத்திக் கொண்டபோது அனைத்தும் முன்னரே வகுக்கப்பட்டிருந்ததை உணர முடிந்தது. முந்தைய முறையை விட உழைப்பு எளிதாக இருந்தது. வெளியே உணவு பந்தல் நிறைந்து ஒழிந்து நிறைந்தது. வெயில் சரிந்து நிமிர்ந்து மீண்டும் சரிந்தது. மாலையானதும் அப்பொழுதுக்குரிய அடுமனைப் பணியாளர்கள் துயிலெழுந்து நீராடி வந்து சேர்ந்தனர். முன்பிருந்தவர்கள் களைத்து உடலுடன் அவர்களை நோக்கி வாழ்த்துரைத்தனர். அவர்கள் கேலியுடன் சீண்டி சொல்லாடினர். தருமன் இளையோருடன் காட்டுக்குள் நடந்தார். கால் தளர இருமுறை நிற்க வேண்டியிருந்தது. இங்கேயே ஏதாவது மரநிழலில் துயிலலாம் என்று கூட தோன்றுகிறது. இளையோனே, நாகம் ஏறிக் கடந்து சென்றால் கூட தெரியாது என்றார். உண்ணுதல் இத்தனை பெரிய வேள்வி என இன்றுதான் அறிந்தேன் மூத்தவரே என்றான் நகுலன். சகதேவன், உண்ணல் அல்ல சுவை. சித்தமோ நாவோ விழியோ செவியோ சுவை என உள்ளவை அனைத்தும் பெரும் உழைப்பால் உருவாக்கப்படுபவையே என்றான். நகுலன், ஆம், முரசறைப்பவர்களை நோக்கும்போது மண்வெட்டி பற்றுபவர்களை விட மும்மடங்கு உழைப்பு என நான் எண்ணிக்கொள்வதுண்டு என்றான். சுவை என்பது என்ன? இப்புவியின் பருப்பொருட்களில் உள்ளுரைந்துள்ள நுண்மை ஒன்றை பிரித்தெடுக்கும் முயற்சி அல்லவா?
இந்த புளிக்காயிலிருந்து புளிப்பை, அந்த விளாங்காயிலிருந்து துவர்ப்பை, யாழிலிருந்து இசையை, அவற்றை கலந்து கலந்து அவையனைத்துமாகி நின்றிருக்கும் ஒன்றை சென்றடைகிறோம் என்றான் சகதேவன். அவனே வெடித்து சிரித்து மீண்டும் பிரம்மத்திற்கே வந்துவிட்டோம் என்றான். நகுலனும் சிரித்து விளாங்காயின் துவர்ப்பையும் யாழின் செம்பாலை பண்ணையும் இணைக்கும் ஒரு கலை உருவாக வேண்டும். அதுதான் பிரம்மத்தை அறியும் வழி என்றான். மூத்தவர் பீமனிடம் கேட்டால் சொல்லக்கூடும். ஒருமுறை வங்க நாட்டு இசைஞன் ஒருவனின் குழலோசையைக் கேட்டு மிகவும் புளிக்கிறது இளையோனே என என்னிடம் சொன்னார் என்றான் சகதேவன். ஆம், முரசின் ஓசைக்கு மத்தகம் இருக்கிறது என்று ஒருமுறை அவர் சொன்னார். அவர் புலன்களுக்கு சித்தத்தின் துணையில்லாமல் ஒன்றுடன் ஒன்று உரையாடிக் கொள்ள முடியும். அவர்கள் சிரித்துக் கொண்டே வர தருமன் அச்சொற்களைக் கேட்டும் உளங்கொள்ளாமல் நடந்தார். சூழ்ந்திருந்த சாரலைச் செடிகளில் இருந்து குளிர் பரப்பிய சிற்றாறு இருண்ட நீர் கொண்டிருந்தது. அதில் இறங்கிய போதுதான் உடல் எத்தனை வெம்மை கொண்டிருந்தது என புரிந்தது. அத்தனை வெம்மையையும் அது தன்னுள் இருந்தே எடுத்திருக்கிறது. நீராட நீராட உள்ளிருந்து வெம்மை எழுந்து தோலுக்கு வந்து கொண்டே இருந்தது. நெடுநேரம் கழித்து காதுமடல்கள் குளிரத் தொடங்கின. பின்பு மூக்குநுனிகள். அப்போதும் உடலுக்குள் வெப்பம் இருந்தது. அதைத் தணிப்பவர் போல அவர் நீரை அள்ளி துப்பிக் கொண்டே இருந்தார். நடுக்கம் தொடங்கிய போதுதான் கரையேறத் தோன்றியது. விழிகள் அனல் கொண்டவை போல எரிந்தன. அப்பால் காட்டுக்குள் சென்று மீண்ட நகுலன் அமிலமென வருகிறது சிறுநீர் என்றான். நன்று, குருதியிலிருந்து வெம்மை அகல்கிறது என்றான் சகதேவன். கொட்டகையை அடைந்தபோது அவர் அரைத்தீலில் இருந்தார். அந்தி வணக்கம் முடித்து அந்தணர்கள் வந்து சேரவில்லை. உணவுண்டு ஓய்வெடுத்து மறுநாள் புலரியிலேயே கிளம்ப முனையும் வணிகர்கள்தான் கட்டில்களில் படுத்து துயின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் பொதிகளும் கூடைகளும் தரையெங்கும் நிறைந்திருந்தன. அவ்வேளையிலேயே கட்டில்களிலிருந்து குரட்டை ஓசை கேட்டது. தருமன் தன் மஞ்சத்தை அடைந்து உடலை சரித்தார். அக்கணமே அத்தனை மூட்டுகளும் பொறுத்து அவிழ்ந்தன. உடல் பல துண்டுகளாக ஆகி மரமுறிமேல் படிந்தது. நகுலன் ஆடைகளை மடித்து வைத்துவிட்டு அருகே கட்டிலில் படுத்தான். அருகே கட்டில்களை சேர்த்துப் போட்டு அமர்ந்திருந்த வணிகர் குழு ஒன்று உரத்த குரலில் உரையாடிக் கொண்டிருந்தது. அவர்களின் நடுவே அமர்ந்திருந்த பெரிய வெண்டலை பாகை அணிந்த மனிதர் புலவர் போல தெரிந்தார். மூன்றியல்புகளால் ஆன இவ்வியற்கையின் ஒவ்வொரு பொருளும் முதலியற்கையின் சிறுவடிவே. பொருள் என்பது பொருண்மை என்றான நிலை. எதிர் நிகர் இயல்புகளின் தொகைக்குமேல் அமர்ந்த நோக்கன். நோக்கனின் கூறு உள்ளுரையாத பொருள் இல்லை. நோக்கன் விலகுகையில் பொருள் தன் பொருண்மைக்கு பொருள் கொடுக்கும் அடிப்படையை இழந்துவிடுகிறது. அப்போது பொருள் இருக்குமா என்று ஒருவன் கேட்டான். சாங்கியர் பொருள் என்றுமிருக்கும். ஆனால் அதை பொருளெனக் காட்டும் எவ்வியல்பும் இருக்காது என்றார். புன்னகையுடன் அறியப்படாத பொருளின் இருப்பென்பது என்ன என்று கேட்டார். சூழ இருந்தவர்கள் அவர் சொல்லுக்காக காத்தனர். ஒருவராலும் ஒரு